அண்மை செய்தி. விளம்பர திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி எண் 313 நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலையில் கோட்டை நோக்கி பேரணி நடத்திய நிலையில் தற்போது சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இடைநிலை ஆசிரியர்கள். இந்த நிலையில் அவர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களின் சம்பளம் தற்போது பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு பல நாள்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் அவர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். 36வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றி தருமாறு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்டங்களில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் இடைநிலை ஆசிரியர்களினுடைய இந்த சம்பளமானது பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அரையாண்டு தேர்வு முடிந்து விடுமுறைகள் எல்லாம் முடிந்து ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பள்ளி நாட்களில் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்களும் தங்களினுடைய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழலில் பள்ளிகளுக்கு விடுப்பு எடுக்கப்படும் பொழுது சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. ஏனென்றால் இவர்களினுடைய போராட்டத்தை நீர்த்து போகக்கூடிய ஒரு செயல்பாடாக அது அமையும் என்ற ஒரு காரணத்தினால். இருப்பினும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களினுடைய போராட்டத்தை வலிமையாக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ந்து 36வது நாளாக சென்னையை மையமிட்டு தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அந்த திமுக வாக்குறுதி எண்ணை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் சம்பளம் பிடித்தம் என்பது அவர்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் என்னதான் பிரச்சனைகள் கொடுத்தாலும் தங்களினுடைய போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுக்க போவதாக இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். வினோத், 36வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் அவர்களுடைய சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.